ஹாய் காய்ஸ், இன்றைக்கி இந்த iQOO Z9Xஐ பற்றி பார்க்கலாம். இதை சுற்றி 2 பஞ்சாயத்து இருக்குது. இது ஒரு 12,000 rupees worth ஃபோன். 4GB RAM இருக்கும், 5G இருக்கும், 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியாது. Snapdragon 6 Gen 1 அப்படிங்கிற 4 nanometers செய்யப்பட்ட ப்ராசஸர் இதில் இருக்குது. 14,000 போட்டிங்கன்னா 6GB RAM கிடைக்கும், 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியாது. சேம் சிப். 8GB RAM வேணும்னா 16,000 போடணும், 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். சேம் சிப். இது என்ன கணக்கு? 3 வேரியண்ட்லேயும் ஒரே சிப் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? ஆனால் 8GB RAM வாங்கினா மட்டும்தான் 4K வீடியோ ரெக்கார்டிங் தருவேன் அப்படிங்கிறது என்ன ஒரு மனப்பான்மை என்ன எனக்கு தெரியல. இதனால தான் நான் அந்த சைனீஸ் ஃபோன்ஸை விரும்புகிறதே கிடையாது. சைனீஸ் பிராண்ட்ஸ் எதையுமே நான் விரும்புகிறதே கிடையாது, ரெக்கமெண்ட் பண்ணுறதுமே கிடையாது. ஸோ 16,000 போட்டு 4K வீடியோ ரெக்கார்டிங் வேணும்னு வாங்குறவனுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ இப்போது பேசிக்காக 4GB RAM வாங்குறவன் 6GB RAM வாங்குறவன்லாம் எப்படி அவனை பார்த்தாலும் ரொம்ப மாதிரி தெரியுதா? அது எப்படி தெரியுதுன்னு தெரியல. சரி, இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது பஞ்சாயத்து நம்பர் 1. இதெல்லாம் நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனா? அதிகமாக காசு கொடுத்தா தான் நான் 4K ஸ்ட்ரீமிங் தருவேன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப இந்த ட்ரெண்டு வளர விட்டால் நல்லது இல்லைன்னு எனக்கு தோணுது. இட்ஸ் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் ஃபினான்ஷியல் அஃபோர்டபிலிட்டி. ஸோ இதை வளர விடக்கூடாது. இதை நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்டால் தான் இது மாதிரி ரிப்பீட் ஆகாது. 2வது பஞ்சாயத்து பார்ப்போம். இது ஒரு ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 1 4 nanometers. ரொம்ப நல்ல விஷயம். 4 nanometersங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா எந்த அளவுக்கு நேனோமீட்டர் கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு சிப்பு பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ நீ என்னுடைய ஃபோன் பையிங் கைடை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு காம்படிஷனை பார்க்கலாமே. மோட்டோ G45 இதே பட்ஜெட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு. இவன்ட்ட என்ன இருக்குது? இது ஒரு 5G ஃபோன் தான். இவன்ட்ட ஸ்னாப்ட்ராகன் 6S Gen 3 ஜென்ரேஷன் படி இவன்ட்ட லேட்டஸ்ட்டு சிப்பை பயன்படுத்துகிறான். ஆனால் இது ஒரு 6 nanometers ப்ராசஸர். ஸோ 4 nanometers தானே அப்போ சுப்பீரியர். ஒரு வேளை ஜென்ரேஷன் புதுசாக இருக்கிறதுனால இது சுப்பீரியராக இருக்குமா? கன்ஃபியூஷனாக இருக்குல்ல. ஸோ இதை பற்றி நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேச மாட்டேங்கிறாங்க, யூடியூபர்ஸும் பேச மாட்டேங்கிறாங்க. டெக் யூடியூபர்ஸ் இதை பற்றி பேசி தான் ஆகணும். ஸோ இது 4 nanometers ப்ராசஸராக இருந்தாலும் இட்ஸ் 2 years old. 2 வருஷத்து பழைய ப்ராசஸர் இது 6 Gen 1 அப்படிங்கிறது. ப்ளஸ் இட்ஸ் மேனுஃபேக்சர்டு பை சாம்சங். குவால்காமாக இருந்தாலும் இட்ஸ் ஃபேப்ரிகேட்டட் பை சாம்சங் சொல்லலாம். குவால்காம் சிப் தான், ஃபேப்ரிகேட்டட் பை சாம்சங். இது லேட்டஸ்ட் சிப்பு. அதாவது கொஞ்சம் அந்த 695 அப்படிங்கிற ப்ராசஸரையே சிப்பையே பட்டி டிங்கரிங் பார்த்து இப்போது இப்படி விட்டுருக்காங்க. லாஸ்ட் இயர்ஸ் ப்ராசஸர்னே வச்சுக்கோங்க. லாஸ்ட் இயர்ஸ் ப்ராசஸரே இப்போ பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இது ஒரு 6 nanometer ப்ராசஸராகவே இருந்தாலும் அதை விட இது கொஞ்சம் பெரிய நேனோமீட்டரில் செஞ்சுருக்காங்க. ஆப்வியஸ்லி அப்போ இது பவர் கம்மியாக தானே இருக்கணும். பட் இட் இஸ் ஃபேப்ரிகேட்டட் பை TSMC ஃப்ரம் தாய்வான். ஸோ இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சாம்சங்கால் ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்ட எல்லா சிப்புமே நல்லா இல்லை, ரொம்பவே நல்லா இல்லை. ஏன்னா அது ரொம்ப ஹீட் ஆகுது. அதனால தான் S24 S25லலாம் எக்ஸினோஸ் அவனே யூஸ் பண்ணலை. உண்மையாக இல்லையா? சாம்சங்குக்கு முட்டு கொடுக்கலாம், பட் இந்த ஃபீல்டில் முட்டு கொடுக்க முடியாது. அதனால தான் S25ல அவனே யூஸ் பண்ணலை. எக்ஸினோஸில் எந்த ஒரு பிரேக் த்ரூவும் வரல. எக்ஸினோஸ் ப்ராசஸர், சாம்சங்கோட எக்ஸினோஸ் ப்ராசஸரில். குவால்காம் Gen 1 சிப்ஸ், இந்த 6 Gen 1, 7 Gen 1, 8 Gen 1 எல்லாம் சாம்சங்கிட்ட மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டான் குவால்காம். அதுக்கப்புறம் அவன் TSMCக்கு போயிட்டான். ஏன் போனான்? நல்லா இருந்தால் அவன்கிட்ட இருந்துருக்கணும்ல. நல்லா இல்லை, போயிட்டான். இதுதான் ஹார்டு ட்ரூத். ஸோ இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ 6S Gen 3ங்கிறது தாய்வான் பேஸ்டு ஃபேப்ரிகேஷனில் வந்தது. அதனால் நீங்கள் மோட்டோ G45 வாங்கினா ஃபோன் ஹீட் ஆகிற வாய்ப்புகள் iQOOவை விட கம்மியாக இருக்கும் என்பது தான் உண்மை. iQOO அளவுக்கு இந்த சிப் பவர்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கலாம். பட் எனக்கு ஃபோன் ஹீட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க should consider Moto G45 instead of iQOO Z9X. ஸோ இதுதான் 2 பஞ்சாயத்து கன்ஃபியூஷன். என்ன தான் இது 4 nanometers ப்ராசஸராக இருந்தாலும் ஹீட் ஆகும். என்ன தான் இது 6 nanometers சேர்ந்த ஒரு வீக்கரான சிப்பாக இருந்தாலும் மோட்டோலாவில் இது ஹீட் ஆகாது. அண்ட் இந்த 4K வீடியோ ரெக்கார்டிங் பஞ்சாயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதிகமாக காசு கொடுக்குறவனுக்கு மட்டும்தான் 4K வீடியோ ரெக்கார்டிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு ஃபேர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?